ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 2. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட சேனல் வீடியோஸ் நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணுன்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதுவே நீங்களே சொல்லியிருக்கீங்க, நாங்க எல்லாருமே எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தோம் சிஸ்டர். இப்போ நாங்க இவ்வளவு லாஸ் பண்ணிருக்கோம்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது உங்களாலதான் அப்படின்னு சொல்றீங்கல்ல. சோ அது மாதிரி எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோ நோட்டிபிகேஷன் போகாம இருக்கலாம், நம்மளோட வீடியோ தெரியாம கூட இருக்கலாம். சோ நம்ம இன்ச் பை இன்ச் பாத்தீங்கன்னா நம்ம டீடைல்டா சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்க ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். சோ மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் பயன்பெறணும், அதுதான் நம்மளோட மோட்டிவ். இப்ப நான் இவ்வளவு எஃபர்ட் எடுத்து நான் டெய்லியும் லாங் வீடியோ யாருமே போட மாட்டாங்க. சோ அந்த ஸ்டேஜ்ல நான் 2 குழந்தைங்களை வச்சுட்டு இவ்வளவு இதுல ஏதோ நான் பண்றேன் அப்படின்னா இவ்வளவு பேருக்கு அது நல்ல விஷயங்கள் நிறைய பேருக்கு நல்ல விஷயமா அமையுது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். சோ அதுவே நிறைய பேருக்கு இன்னும் ஸ்ப்ரெட் ஆகும் போது அதன் மூலமா நமக்கு இப்போ எப்படின்னா நான் ஒரு செயல் செய்யறேன்னா அதுல எனக்கான பெனிஃபிட்ஸும் இருக்கும் இல்லையா. சோ அதையும் நான் ஒத்துக்குவேன். அதெல்லாம் கண்டிப்பா இருக்கும் எல்லாருக்குமே. சோ நான் ஒரு முயற்சி போடுறேன் அப்படின்னா, நான் உழைக்கிறேன் அப்படின்னா அதுக்கான பலன் எனக்கும் கிடைக்கணும். சோ உங்களுக்கும் அது நல்ல விஷயமா அமையணும் அப்படின்றத மட்டும்தான் நான் நினைக்கிறேன். சோ மறக்காம நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ வாங்க இன்னைக்கு டேல நம்ம என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சில கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாமே நம்ம பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம பாத்தீங்கன்னா டக்குன்னு நம்மளோட டே ரொட்டீன் பார்க்கலாம். சரிங்களா, நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரேமா அம்மா. ஹாய் பிரேமா அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சாவது நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி உங்களோட வெயிட்டை குறைக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா போன தடவை முடியலன்னு சொன்னீங்க இல்லையா, சோ இந்த தடவை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் பானு சிஸ்டர். ஹாய் பானு சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் ராதா சிஸ்டர் கோயம்புத்தூர்ல இருந்து. ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சுஜாதா சிஸ்டர் சென்னையில இருந்து. ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்கீங்க. தங்கம் சிஸ்டர் இருக்கீங்க, அதுக்கப்புறம் ஷாம்லா சிஸ்டர் இருக்கீங்க, அதுக்கப்புறம் யசோதா சிஸ்டர், ஜெயப்பிரியா சிஸ்டர், அப்புறம் நிறைய பேர் இருக்கீங்க. ராணி சிஸ்டர், ராஜி சிஸ்டர், சரண்யா சிஸ்டர்னு சொல்லிட்டு எக்ஸெட்ரா போயிட்டே தான் இருக்கும். ராஜ் கார்த்தி, நிறைய ஐடிஸ் நேம்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதனாலதான் அப்புறம் ஜான்சி அக்கா, இந்த மாதிரி நிறைய கனகா அக்கா, நான் நிறைய பேர் சொல்லன்றதுனா தப்பா எடுத்துக்கிறாதீங்க. நீங்க எல்லாருமே என்னோட சிஸ்டர்ஸ் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் தம்பிராட்டி, அப்புறம் நிறைய பேர் இருக்கீங்க. எனக்கு நான் விட்டுட்டேன்னு இது பண்ணிக்கிறேன். இதுக்குதான் பேர் மென்ஷன் பண்றதுக்கு பயமா இருக்கு, விட்டுற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக கோச்சிக்காதீங்க. அதுதான் எல்லாருக்குமே பெரிய ஹாய். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜான்சி அக்கா வினிமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. அந்த வினிமான்னு சொன்ன வார்த்தை என்னோட அம்மா வினிமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க சில டைம் எல்லாம். அதெல்லாம் அந்த நினைப்பு எனக்கு யாராவது வினிமான்னு சொல்லிட்டாங்கனாலே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என்னோட அம்மாவுக்கு அப்புறம் என்னோட அம்மாச்சி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாராவது இந்த மாதிரி அந்த வினிமான்னு சொன்னாலே எனக்கு அப்படியே அந்த நினைப்பு வந்துரும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அக்கா. அதுக்கப்புறம் எல்லாருமே கேட்டது தம்பி எப்படி இருக்காங்க, முடியலன்னு சொன்னீங்களே எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. கொஞ்சம் ஃபீவர் இருக்குது. அதை வச்சுதான் கொஞ்சம் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா விட்டு வரும் இல்லையா. இந்த ஃபீவர் எல்லாம் ஒரு வாரம் வந்துட்டு தான் போகும். அந்த மாதிரிதான் இருக்கு. சோ நல்லா இருக்கான். எல்லாரும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீட்டுல இருந்து இப்ப நாங்க தூரத்துல இருக்கோமா, நம்ம ஊர்ல இருந்து நம்மளுக்கு கால் பண்ணி கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட். அந்த லவ் அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் சேப்பக்கிழங்கு சாப்பிடலாம்னு கேட்டிருந்தீங்க. சாப்பிடலாம். கிழங்கு வகைகள் அளவா சாப்பிட்டுக்கிறது நல்லது. சரிங்களா, அதுதான். அதுக்கப்புறம் ஃபீடிங் மதர் எப்படி இருக்கிறது, நான் சொல்றது எப்பவுமே ஃபீடிங் மதர் நீங்க ரொம்ப ஹெவியா இருக்க வேணாம். ஆனா ஹெல்தியான விஷயத்த சாப்பிடும் போது இது ஹெல்தியான வேலை தான் நம்ம பண்றோம். இதை பண்ணும்போது உங்க குழந்தைக்கும் நல்லபடியா பால் போகும், உங்களுக்கும் நல்லாவே சூப்பரா வெயிட் லாஸ் நடக்கும். சோ இது ஒரு ஹெல்தியான வேங்க. எல்லாருமே சொல்றீங்க பிசிஓடி ப்ராப்ளம், எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் எல்லாம் சொல்றீங்க இல்லையா. சோ இதுக்கெல்லாமே இது ஒரு நல்ல சொல்யூஷனா இருக்கும். சோ இது ஹெல்தியான வே, யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹெல்திஃபை மீ ஆப்ல பாத்தீங்கன்னா சங்கீதா சிஸ்டர் தான் சொல்லிருந்தீங்கன்னு நினைக்கிறேன், யாருன்னு தெரியல. அதுல சிஸ்டர்
கோச் செலக்ட் பண்ண சொல்லுது. அதெல்லாம் நீங்க வந்து அந்த சைடே போகாதீங்க. நமக்கு வந்து கலோரி கவுண்ட் மட்டும் பண்ணிக்கலாம் நீங்க ஹெல்த்திஃபை மீ ஆப்ல. வேற கோச் இதெல்லாமே தேவையில்லை. நான் அப்புறம் எதுக்கு இருக்க உங்களுக்கு ஃப்ரீயாவே கோச் பண்ண நான் ரெடியா இருக்கேன் இல்லையா? சோ அதனால கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் வந்து கொண்டக்கடலை தோசை வந்து பண்ணிருந்தீங்க. அதை புளிக்க வச்சுட்டு தான் பண்ணணுமா அப்படிங்கிறீங்க. இல்ல அது அப்பவே இன்ஸ்டன்டாவும் ஊத்தலாம், புளிக்க வச்சும் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் கீரை பொரியல் மட்டும் நான் டின்னருக்கு எடுத்துக்கலாமா சிஸ்டர், எனக்கு வந்து பசி இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. கீரை பொரியல் நைட் நேரத்துல, ஆனா 6:30 மணிக்கு சாப்பிட்றோம், நமக்கு டைஜஸ்ட் ஆயிடும். அப்படி உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நீங்க சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு வந்து போதும் தோணுச்சுன்னா நம்ம ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு இது பண்ணிக்கலாம். அதுக்காக சும்மாவும் எம்டியா அப்படியே படுத்துடக்கூடாது, அதுவும் நல்லது கிடையாது. காத்தடைச்சிட்டு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணாது. கரெக்டா அந்தந்த நேரத்துக்கு சாப்பிடவும் செய்யணும் நம்ம. அதுக்கப்புறம் வந்து டயட் மட்டும் பண்ணிட்டு வாக்கிங் பண்ணாம நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பா பண்ண முடியும். அதனாலயும் கொஞ்சம் வாக்கிங் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஈஸியா வந்து வெயிட் லாஸ் வந்து நடக்கும். சோ அதனால கொஞ்சம் கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகும் இல்லையா? சோ அதனால கொஞ்சம் சீக்கிரமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ஒண்ணு. தொப்பை குறையிறதுக்கு இன்ன வரைக்கும் நிறைய பேர் கேக்குறீங்க, பிளாங்க்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்கும், அதை வந்து ட்ரை பண்ணுங்க. இல்லாட்டினா சின்ன சின்ன எக்ஸசைஸ் உங்களுக்கு அப்படி பண்ணணும்னா, ஆனா வாக்கிங் மட்டுமே போதும். நீங்க வந்து ஹெல்தியா அந்த மாதிரி சாப்பிடுறீங்க இல்லையா? அதுல வந்து கருப்பு கவுனி கஞ்சி வந்து அதிகமா எடுத்துக்கோங்க. இந்த நெல்லிக்காய் ஜூஸ், அப்புறம் இந்த வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சுட்டு குடிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும், சுரக்காய் ஜூஸ், அந்த வெண்பூசணி ஜூஸ், இதெல்லாமே குடிச்சிட்டு வந்தாலே சூப்பரா வந்து தொப்பைக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரிசி தோசை வந்து சாப்பிடலாமா? அரிசியே சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க எல்லாமே மில்லட்ஸ்க்கு வந்து மாறுறது, ரவை, கோதுமை, இந்த மாதிரி சிகப்பு அரிசியில செஞ்சு சாப்பிடுங்க, மட்ட அரிசியில செஞ்சு சாப்பிடுங்க, அததான் சொல்லுவேன் நானு. கம்பு தோசை, ராகி தோசை, அந்த ராகி இட்லி, அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சலாடு மாதிரி, இது பச்சை பயிர் வந்து எடுத்துக்கிட்டேன் சிஸ்டர். பச்சை பயிர் வந்து 100 கிராம் எடுத்துட்டு கொஞ்சம் கேரட் துருவி போட்டு சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு சாப்பிடலாம் தாராளமாக. ஏன்னா புரோட்டீன் ஃபைபர் ரெண்டுமே கிடைச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்க்கு என்ன ஃபுட் வந்து சாப்பிடுறீங்கன்னு முன்னாடியே நாளே சொல்லிடுங்க சிஸ்டர். இப்ப நான் அதை தான் சிஸ்டர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க டே வந்து டெய்லி நான் போடுறேன் இல்லையா, நீங்க அடுத்த நாள் ஃபாலோ பண்ணுங்க. ஆனா அடுத்த நாளைக்கு உள்ளதும் இன்னைக்கே சொல்றாங்க. நான் அந்த மாதிரி நான் ப்ரீ பிளான் பண்ண முடியாது, எனக்கு ஏன் போக்கல. ஏன்னா நான் ஒரு ஃபேமிலி ரன் பண்ணிட்டு பிள்ளைங்களை பார்த்துட்டு இது எடுக்கிறது எவ்வளவு டஃபஸ்டான விஷயம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா என்னால நிறைய சிஸ்டர்ஸ்க்கு பயனுள்ளதா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு தூரம் நடத்திட்டு இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா 9 மணி ஆகுது. இப்போ உட்காந்து நான் பேசிட்டு இருக்கேன். பிள்ளைகளை ஹஸ்பண்ட் வந்தாங்களா, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மாடியில இருக்க ரூம்ல வச்சுட்டு நான் இப்ப வந்து இவ்வளவு ஃப்ரீயா பேசிட்டு இருக்கேன். சோ நிறைய விஷயங்கள் வந்து நான் ஃபேஸ் பண்ணி தான் வந்து, நான் வந்து சிரிச்சுட்டே பேசுறேன்னு நினைச்சிட்டு நான் வந்து எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறீங்க. நான் வந்து நிறைய டஃபஸ்ட வந்து வீடியோ எடுத்து எடிட் பண்றது, டெய்லியும் வந்து ஒரு 50 நிமிஷம் வீடியோவா 25 நிமிஷமா கன்வெர்ட் பண்ணி நைட்டு தூங்குறது, எல்லாமே எவ்வளோ நான் வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்றேன் லைஃப்ல. நானும் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும், என்னை சார்ந்தவங்களும் நிறைய பேர் வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட மோட்டிவ். ஸோ அதனாலதான் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஒரு நாள் தானே, இன்னைக்கு போடுறேன்னா நீங்க நாளைக்கு அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. சோ அக்யூரேட்டா நீங்க வந்து நான் சாப்பிட்றதான் சாப்பிடணும்னு நான் சொல்லல, ஜஸ்ட் ஐடியா கொடுக்குறேன். சோ அது போல நீங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிட்றதே கரெக்டா அப்படி காப்பி பண்ணி சாப்பிடணும்னு கிடையாது. சில ரெசிபிஸ் வந்து காப்பி பண்ணிக்கலாம். எப்படின்னா உங்களுக்கு ஏத்தாப்புல, உங்க டேக்கு ஏத்தாப்புல நீங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கோங்க. சோ அதுதான். கல்யாண வீட்டுக்குலாம் போனா இப்ப வந்து ரொம்ப விசேஷம் வருது சிஸ்டர். கல்யாண வீட்டுக்கு போனா எப்படிதான் நான் வந்து சோறை வந்து சாதத்தை அவாய்ட் பண்றது அப்படின்னு கேக்குறேன். அதை வந்து அளவா எடுத்துட்டு அந்த இது இருக்கும்ல சைடிஸ் எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துருங்க. காலைல நைட்டு, இப்ப மதியம் சாப்பிடுறீங்க அப்படின்னா காலைல நைட்ல நீங்க வந்து லைட்டா வந்து சாப்பிட்டுட்டு அப்படி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அதுதான். அப்புறம் நட் ஜூஸ் வந்து நேற்று போட்டிருந்தோம் இல்லையா, அந்த நட் ஜூஸ்க்கு வந்து சொல்லியிருந்தீங்க சிஸ்டர் அது வந்து எப்ப குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. காலைல பிரேக்ஃபாஸ்டா நீங்க வந்து எடுத்துக்கோங்க. இப்ப நட் ஜூஸ்ன்னு சொல்றீங்களே, அந்த நட் ஜூஸ் வந்து நாங்க குடிச்சா அது வந்து ஃபேட் இது இல்லையா அப்படின்னு சொல்றீங்க. அதுல புரோட்டீனும் இருக்கு, ஃபேட்டும் இருக்கு. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, காலைல பிரேக்ஃபாஸ்டா நீங்க எடுத்துக்கோங்கன்னு தான் அதுக்குதாக சொல்றேன், ஸ்நாக்ஸா எடுத்துக்க சொல்லல. பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கும் போது நமக்கு ஃபேட்டும் தேவைதான், குட் ஃபேட் சரிங்களா, அளவா தேவை. சோ நான் சொன்ன குவான்டிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். அன்னைக்கு தினத்துக்கு இப்போ நட் ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து பன்னீர், அப்புறம் தேங்காய், இந்த மாதிரி ஐட்டம்ஸ், அந்த ஃபேட் உள்ள ஐட்டம்ஸ் வேற எதுவும் சேர்க்காம அப்படி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. சோ ஆல்ரெடி எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது இருக்குன்னா அடுத்தடுத்த வீடியோல கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். இன்னைக்கு டே ரொட்டீன் வந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம்.
காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு டேவை. இன்னைக்கு வந்து டே 2 என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காலையில எப்பவும் போல எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணிடலாம். 60.25 சேமாவே இருக்குது. ஸோ நான் வந்து ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். சடனா ஒரு 2 kg தான் அதுவா இருக்கு. ஸோ அது வந்து ஃபிளக்சுவேஷனா இருக்கலாம், இல்ல இது வந்து கம்மி ஆயிடும். ஸோ நீங்க இதே மாதிரி பயன்படுத்துங்க. இன்னைக்கு வந்து காலையில குடிக்கிறதுக்கு வந்து 2 பெரிய நெல்லிக்காய் வந்து எடுத்திருக்கேன். நெல்லிக்காய் ஜூஸ் தான் வந்து எம்டி ஸ்டமக்ல குடிக்க போறேன். இது வந்து ஹேர் க்ரோத்துக்கா இருக்கட்டும், நம்மளோட ஸ்கின் ப்ராப்ளமா இருக்கட்டும், வெயிட் லாஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமானது. என்ன பண்ணணும்னா நெல்லிக்காயை வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து சேர்த்துட்டு அதுல ஒரு இஞ்சி துண்டு கொஞ்சமா சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து அது கூட கொஞ்சமா ஜீரகமும் சேர்த்து இதை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டுக்காக சேர்த்து மொத்தமாக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் குறப்பா அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு ஜூஸ் மாதிரி அரைச்சிக்க போகிறோம். அப்போ தான் நல்லா அரைப்படும். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். அவ்வளோதான். இதை வந்து அப்படியே வந்து ஃபில்டர் பண்ணி வந்து குடிக்க வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். உங்களோட ஸ்கின் ப்ராப்ளம், உங்களோட ஹேர் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறைய பேர் தொப்பை குறையணும், அடிமட்ட கொழுப்பு வந்து குறையுது இல்லைன்னு சொல்கிறீங்களா, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது ரத்தமா இருக்கட்டும் எல்லாமே ஊறுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ காலைல இதுதான் வந்து குடிச்சேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு தான் வந்து பிளாக் காஃபி வந்து போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தம்பி வந்து ஸ்கூலுக்கு நான் இன்னைக்கு வந்து போறேன் அப்படின்னு சொல்லவும், சரி அவனுக்கு வந்து கேட்டான் வந்து பிரெட் வந்து எனக்கு வந்து பிரெட் வச்சிருங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு. அதுக்கப்புறம் ஒரு பன்னு வந்து வாங்கியிருந்தோமா, பட்டர் பன் மாதிரி, அதையும் வச்சிருங்கன்னு சொல்லவும், சரி பாலை வந்து ஃபர்ஸ்ட் காய்ச்சி வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டர் எப்பவுமே வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளில எடுத்து வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து நல்ல இந்த மாதிரி கிரீமி மாதிரி இருக்கும். அப்ப நம்ம பிரெட்டை டோஸ்ட் பண்ணிட்டு அதில் அப்ளை பண்ணோம்னா கரெக்டா இருக்கும். சரின்னு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து பால்லாம் ஆத்தி கொடுத்துட்டு, இங்க பாருங்களேன் நல்லா பிரெட்டை டோஸ்ட் பண்ணி அதுல பட்டர் அப்ளை பண்ணிட்டு இந்த பட்டர் பண்ணி வச்சு அவரை வந்து அழகா வந்து கிளப்பி விட்டுட்டாரு என்னோட ஹஸ்பண்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா அவன் தான் வந்து நான் போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். அப்போ வந்து நாங்க வேணான்றோம், இப்ப 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம், இப்ப நிறைய ஃபீவர் எல்லாம் பரவுது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கேட்கல. சரின்னு கூட்டி போய் விட போயிட்டாங்களா 7:30 போல. சரி நம்ம ஒரு அரை மணி நேரம் நல்லா நடக்கலாம்னு சொல்லிட்டு சூப்பரா வந்து வாக்கிங் வந்து போனேங்க. நல்லா 1 மணி நேரம் வாக்கிங் வந்து போங்க. உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நீங்க ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த 1 மணி நேரம் வாக்கிங் நல்லா உடம்பு அசைச்சு பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பப்பாளி பழம் தான் நல்ல பெரிய பழமா வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க. இந்த பப்பாளி பழம் வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே நம்ம வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், நம்மளோட கர்ப்பப்பைக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், நம்மளோட ஸ்கின் ப்ராப்ளம் இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனுங்க இது. ஸோ இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பப்பாளியை வந்து கட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் தயிர் இந்த பாலெல்லாம் இல்லை. ஸோ அதை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோமா, ஸோ அதை வந்தது அதை வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளியை வந்து கட் பண்ணியாச்சு. ஒரு அரைப்பழம் கட் பண்ணதுக்கே நல்லா இவ்வளோ வந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் வந்து காஃபி போட்டு கொடுத்துடலாம், பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணி ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு வீட்லேயே சாப்பிட்டுட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாங்களா. ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் அம்மாச்சிக்கும் வந்து பிரெட்டு டோஸ்ட் பண்ணி பட்டர்லாம் அப்ளை பண்ணி அவங்களுக்கும் கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து தயிர் சாதம் தான் வந்து தாளிச்சேன். கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் வரமிளகா, கடலைப்பருப்புலாம் போட்டு தாளிச்சோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்ல. அதை வந்து தாளிச்சு 2 பவுல்ல வச்சுட்டேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சாப்பிடுவாங்க, அதனால அது கூட அது ஊறுகாய் மட்டுமே போதும்னு சொல்லிட்டாங்க. அது கூட பப்பாளியும் வச்சு அவங்களுக்கு வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிண்ண நிறைய வந்து பாத்தீங்கன்னா பப்பாளி பழம் வந்து எடுத்துக்கிட்டேன். இதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட். ரொம்ப ரொம்ப நல்லது. ஃப்ரூட்ஸ் எல்லாமே காலை பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இந்த பப்பாளி கட் பண்ண அந்த தோல் இருக்கு இல்லையா, அதை நல்லா மூஞ்சில அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சோன்னா நல்லா இருக்கும் இல்லையா, பாருங்களேன் எவ்வளவு இதுவா இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸோட தோல் எல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்கின்ல தடவுங்க. நானே இதெல்லாம் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ வந்து நானும் ட்ரை பண்றேன். ஸோ நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. நான் கொஞ்சம் வந்து சோம்பேறிங்க, இதெல்லாமே ஃபாலோ பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்களேன் என்னடா திடீர்னு வெளியில இருக்கோமேன்னு சொல்லிட்டு பாப்பீங்க. தம்பியோட ஸ்கூலுக்கு கால் பண்ணிட்டாங்க மேம். ஒரு 9:45 இருக்கும், அப்பயே வந்து கால் பண்ணிட்டாங்க. டக்கு டக்கு டக்குன்னு குளிச்சுட்டு வேகமா ஒடியாந்து தம்பியை வந்து அப்புறம் கூட்டிட்டு, ஏன்னா ரொம்ப ஃபீவர் இருக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லவும் கூட்டிட்டு வந்துட்டேன். எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்லே பாத்தீங்களா, கேட்டுக்கு எதிர்த்தாப்லே இந்த கிளினிக்கு. ஸோ அவங்கள்ட்ட வந்து டாக்டர் வந்து இருக்காங்க, ஒரு வயசானவங்க 2 பேரு, ரொம்ப நல்லா பார்ப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட பார்த்துட்டு கையோட வீட்டுக்கு வந்து மாடியில ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக வந்து பார்த்துட்டு வந்தாச்சு மேல. அதுக்கப்புறம் இந்த இது சாப்பிடல இல்லையா, ஸோ அதை வந்து பாருங்களேன் பிரெட்டு வந்து எடுத்து 2 பேரும் வந்து அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, விட்டு விட்டு வந்து காய்ச்சல் வந்து வருது.
வருது. ஸோ நமக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா வீட்டுக்கு எதிர்த்தாப்புலே வந்து கிளினிக் எப்படின்னா பாத்தீங்கல்ல இப்ப காமிச்சேன் இல்லையா. ஸோ குழந்தைங்களை வச்சிருக்கிறவங்களுக்கு இது வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமான விஷயம். ஸோ அது வந்து காமிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க சாப்பிட்டாங்களா. ஸோ பாருங்களேன், நான் வந்து குளிச்சுட்டு படப்படன்னு ஓடுனேன். பிள்ளைங்களுக்கு ஒண்ணுன்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும், நாங்க அப்பயும் போகாதாடான்னு சொன்னோம், அவன் கேட்காம வந்து போனா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டே அனுப்புங்க, இப்ப நிறைய ஃபீவர் பரவுது, இது வந்து இம்யூனிட்டி லெவல் கம்மியா இருக்கும்போது அது வந்து தொத்திக்கிறோன்ற மாதிரி சொல்லவும். ஸோ அதனால வந்து ஒரு 2 நாள் வீட்டுல வச்சுட்டு தான் அனுப்பணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் துணியை வந்து மிஷின்ல போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் மிஷின்ல போட்டு விட்டுருந்தேன்னா அதுவும் வந்து ஆயிடுச்சு. அதை வந்து கையோட வந்து காய போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட வந்து காய போட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பாருங்களேன், நேற்று அம்மாச்சி லீவ்ல அந்த சண்டே டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செடியை கொஞ்சம் பார்ப்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து வெண்டைக்காய் செடி வந்து அது வந்து நல்லா காய்ச்சிருச்சு இல்லையா, அதோட அவ்வளோதான் அதோடது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி விட்டாங்க. இப்போதான் கொஞ்சம் மாடி தோட்டமே கிளியரா தெரியுது. மழை வரவும் குமுன்னு வந்து பார்த்தீங்கன்னா களை வந்து வளர்ந்துரும் இல்லையா. ஸோ அதெல்லாமே எடுத்து விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு எப்பவும் போல 11 மணிக்கு வந்து காஃபி போட்டு கொடுப்போம் இல்லையா, அதை போட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து பப்பாளி பழம் எடுத்து வச்சிருந்தேன். அவங்களுக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாமை அரிசி இருக்கு இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா சாதம் கஞ்சி மாதிரி பண்ணலாம். சாதம் பண்ணிட்டு அதை கஞ்சி மாதிரி கரைச்சு அம்மாச்சிக்கு வேணும்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு வந்து சாமை அரிசி எடுத்து நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சோம்னு வச்சுக்கோங்க, நல்லா வந்து வெந்து வரும். ஸோ அதனாலதான். ஸோ ஊறுற கேப்ல நம்மளோட பாத்திரத்தை கொஞ்சம் கழுவி வச்சிட்டோம்னா அடுத்து வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இருக்காதுன்னு சொல்லிட்டு பாத்திரத்தை விளக்கி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தம்பி வந்து பால் வந்து அவனுக்கு வந்து ஆத்தி கொடுத்தேன், வந்து கேட்டான். ஸோ பால் ஆத்தி கொடுத்துட்டு பிரெட் வந்து சாப்பிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால டானிக் வந்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு டானிக் வந்து அவனுக்கு வந்து கொடுத்தோம்னா அவன் வந்து கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சானா வந்து சரியா இருக்கும் இல்லையா. இந்த சின்னவர் வந்துட்டு எனக்கு கொடுங்க ஜூஸ்ன்னு நினைச்சிட்டு அவன் வந்து கேட்டுட்டு இருக்கிறான். பயங்கர சேட்டை அவரு. அதுக்கப்புறம் டானிக்லாம் கொடுத்துட்டு சரி இங்க வந்து நல்லா ஊறிடுச்சு. ஸோ அதை வந்து எப்படி பண்றேன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர்ல வந்து அதை அப்படியே ஃபில்டர் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்ல குழைவா கஞ்சி மாதிரி கரைக்க போறீங்க அப்படின்னா நம்ம எடுத்த கிளாஸ்ல நான் வந்து 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சேன். அப்படின்னா 3 கிளாஸ் இல்லை, இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்கன்னா 3 கிளாஸ் அளவுக்கு வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா குழைவா வந்து வரும். ஆனா நம்ம ஊற வச்சிருக்கோம்ல, நமக்கு வந்து இப்போ 1 கிளாஸ்க்கு இந்த 2-2.5 கிளாஸே வந்து கரெக்டா இருக்கும் உங்களுக்கு சோறு மாதிரி வேணும்னா. ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஊற போட்டுட்டு பாதி வடை செஞ்சுட்டு பாதி இருந்ததா. ஸோ அதையும் வந்து வடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதைதான் வந்து அரைச்சு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மிளகு அதெல்லாமே போட்டு அரிசி மாவுலாம் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு வடை வந்து சுட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு குழைவா நல்லா வந்து சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா அம்மாச்சி இதுல வந்து தயிர் போட்டு கரைச்சு குடிக்கணும் போல இருக்குன்னு சொல்லுவோம் தான். நீங்க வந்து தண்ணி லெவல் வந்து கம்மி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு எடுத்தேன்னா அதுலேயே வந்து 1 கிளாஸ் எடுக்கிறோம்னா நான் வந்து 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சேன். அதுக்கு வந்து நல்லா குழைவா இருந்தது. நேற்று வச்சு தட்டைப்பேர் குழம்பு இருந்ததா, கருவாடு போட்டு அதையும் வச்சுட்டு தயிர் கொஞ்சம் வச்சுட்டு அவங்களே அங்கே கரைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ வடையும் வச்சு அம்மாச்சிக்கு வந்து பேக் பண்ணி கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கிளைமேட் வந்து கம்முச்சு. ஐயோ சரி வராது, நம்ம துணி வேற காய போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு போய் டக்குன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். நல்லவழிக்கு ஓரளவுக்கு நல்லாவே காஞ்சிடுச்சு. வெயில் போட்டாலும் நல்லாவே போட்டது. ஸோ காஞ்சிடுச்சு, எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் பாருங்களேன் அந்த சாமை அரிசி சாதம் வந்து எடுத்து வச்சுட்டு தட்டைப்பேர் குழம்பு வச்சு ஒரு வெள்ளரிக்காய் வச்சு அப்படி சூப்பரா வந்து சாப்பிட்டேன். செம்ம டேஸ்டியா வந்து இருந்தது. சாமை இந்த மாதிரி குதிரைவாளி, வரகு, திணை இந்த மாதிரி சாதத்துக்கு வந்து மாறுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வெயிட் லாஸ் டைம்ல ரொம்ப வந்து முக்கியம். நீங்க மெயின்டைன் பண்ணும்போது ஒயிட் ரைஸ் கொஞ்சமா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் குழம்பும் சிக்கன் 65 வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. அதாவது என்னோட ஃப்ரெண்ட் ஹேமா தான், அவங்க தான் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்களா. ஸோ நம்ம என்னதான் சமைச்சு சாப்பிட்டாலும் யாராவது கையில சமைச்சு கொடுக்கறது அது ஒரு டேஸ்ட் தானே. என்னோட ஃப்ரெண்டுக்கும் அவங்களுக்கும் பிடிக்கும் அந்த மாதிரி சாப்பிட்றது, எனக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் நல்லா ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சேன். வெயிட் லாஸ் டைம்ல நிறைய தண்ணி குடிங்க, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், உங்க உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் தம்பிக்கு அந்த 65 கொடுத்தேன்னா அவன் வந்து சாப்பிட்டா, வாய் ஒரு மாதிரியா இருக்கும் இல்லையா, சாப்பிட்டான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரெட் வந்து பாத்தீங்கன்னா பட்டர் அப்ளை பண்ணி தான் வந்து கேட்டான். அது வந்து சாஃப்டா இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் கேட்டான். ஸோ அதனால அதையே அப்ளை பண்ணி கொடுத்தேன். ஏதாவது ஒரு ஆகாரம் சாப்பிட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ப்ரௌன் பிரெட் தான் சரிங்களா, அதனால நல்லதுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொய்யாக்காய் தான் வந்து எடுத்தேன். அதுல வந்து மிளகாய் தூளும் உப்பும் போட்டு தூவி சாப்பிட்டா செம்ம டேஸ்டியா இருக்கு இல்லையா. ஒரு கொய்யாக்காய் நல்லா வந்து சாப்பிட்டேன். இன்னொரு கொய்யாக்காய் வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். கொய்யாக்கால நிறைய எடுத்துக்கோங்க, நிறைய ஃபைபர் கண்டென்ட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் துணி அள்ளிட்டு வந்தோம் இல்லையா, அது எல்லாமே எடுத்து மடிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சிக்கு வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி
சிக்கன் குழம்பு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து தம்பி வந்து சோறு சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னானா, ஸோ அவனுக்கு வந்து சாதமே வச்சிடலாம் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு சிக்கன் குழம்புக்கு சாதம் வச்சு விட்டுட்டேன், குக்கர்லேயே வந்து வச்சு விட்டுட்டேன் கொஞ்சம் சீக்கிரமா. அதுக்கப்புறம் என்னோட டின்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வெங்காயம் தான் கட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பாத்தீங்கன்னா கேரட் ஆம்லெட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை 2 வந்து பீட் பண்ணிட்டு அதுல வெங்காயம் வந்து சேர்த்திருக்கேன். அது கூட வந்து பாத்தீங்கன்னா கேரட்டை வந்து நல்லா துருவி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணிட்டு ஆம்லெட் மாதிரி இந்த மாதிரி போட்டுட்டு, ஆயில் வந்து கம்மியா இருக்கும், அது வந்து பாத்தீங்கன்னா உடச்சிட்டு வருது. ஆயில் ரொம்ப ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணுங்க. மேலாப்ல வந்து பாத்தீங்கன்னா மிளகுத்தூள் நல்லா தூவி விட்டுருக்கேன். நீங்க வந்து பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நல்லா மிளகுத்தூள் வந்து சேர்த்துட்டு அந்த ஆம்லெட் நல்லா பெருசா இருக்கும் இல்லையா, நிறைய கேரட் வந்து துருவி சேர்த்துக்கோங்க. வேற என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதையும் வந்து முட்டைக்கோஸ் அந்த மாதிரி கூட நீங்க வந்து குடைமிளகாய் அது கூட சேர்த்துக்கலாம். அது ஆம்லெட் போட்டுட்டு அது கூட வந்து சிக்கன் பீஸ் 2 வச்சு சூப்பரா சாப்பிட்டு நல்லா ஃபில்லிங்கா வந்து இருந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்க தான் வந்து பார்த்து மேனேஜ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அவங்க எல்லாருக்குமே வந்து முட்டை வந்து அவிய போட்டுட்டேன். சிக்கன் குழம்புக்கு முட்டை அவிச்சா நல்லா இருக்கும் இல்லையா, சிக்கன் குழம்பு நல்லா சூடு பண்ணிட்டு இந்த சைடு சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் முட்டையை அவிச்சு வச்சா இவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே டின்னர் கொடுத்துடலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து டின்னர் கொடுத்ததுக்கு அப்புறமா நான் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பாத்திரத்தை எல்லாமே கழுவிட்டு வேலைகளை முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து நிம்மதியா வந்து படுக்கலாம். காலையில வரும்போது நல்லா இருக்கும் மைண்டுக்கு ஃப்ரெஷ்ஷா. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் நான் வந்து தண்ணி குடிச்சுதான் வந்து கம்ப்ளீட் பண்றேன் இன்னைக்கு நைட்டு. நீங்க வந்து 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிடுறீங்க, நிறைய பசிக்குது அப்படின்னா கிரீன் டீ, பிளாக் காஃபி, நிறைய தண்ணி வந்து குடிங்க. ஆனா வேற எதுவும் வந்து சாப்பிட்றாதீங்க. காலையில இருந்து பண்ணதுக்கு நீங்க வந்து நைட் சாப்பிட்டீங்க வேற ஏதாவது அப்படின்னா எதுவுமே பிரயோஜனம் இல்லாம வந்து போயிடும். ஸோ அதனாலதான் சொல்றேன், தண்ணி குடிச்சு சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிடுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.